2005ல பி. வாசு டிரெக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரோட ஆக்டிங்ல வந்த படம் தான் சந்திரமுகி. சந்திரமுகி படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டலாம் தியேட்டர்ஸ்ல ஓடி அதிக நாள் தியேட்டர்ஸ்ல ஓடின தமிழ் படம் அப்படிங்கிற பல தியேட்டர்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுச்சுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா சந்திரமுகி படம் ஒரு உண்மையான இன்சிடென்ட்ட பேஸா வச்சு எடுத்த படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல நம்ம சந்திரமுகி படம் எப்படி உருவாச்சு? சந்திரமுகி படத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை சம்பவம் என்ன? சந்திரமுகி டவுன்ஃபால்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி பீக்ல கொண்டு போச்சு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரமுகி படத்தோட கதை என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அவங்க பூர்வீக வீட்டுல தங்குறாங்க செந்திலும் கங்காவும். அந்த பூர்வீக வீட்டுல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு எவ்வளவோ பேர் என்னென்னவோ சொல்லியும் அது எதையுமே பொருட்படுத்தாம அந்த வீட்டுல தங்குறாங்க. அப்போ அங்க சில அமானுஷ்யமான நிகழ்வுகளும் நடக்குது. அத செந்திலோட ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்டா இருக்க சரவணன், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் தாங்க சொல்றேன், அவர் எப்படி ஹெல்ப் பண்ணி அந்த குடும்பத்தை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. சந்திரமுகி படம் பி. வாசோட டிரெக்ஷன்ல 2004ல வந்த ஆப்தமித்ரா படத்தோட ரீமேக்ங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆப்தமித்ரா படமே மோகன்லால் சோபனா ஆக்டிங்ல வந்த மணிச்சித்திரத்தாழோட கதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. 1993ல மதுமுட்டம்ங்கிற ரைட்டரோட ஸ்டோரிய டைரக்டர் ஃபாசில் டைரக்ட் பண்ணி மோகன்லால் சோபனா ஆக்டிங்ல வந்த படம் தான் மணிச்சித்திரத்தாழு. இந்த படம் மலையாளத்துல பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இந்த படத்தோட ரைட்டர் மதுமுட்டம் இந்த கதைய ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 1921ல திருவிதாங்கூர்ல முட்டம்ங்கிற பகுதியில அலுமுட்டில் தராவட் அப்படிங்கிற ஒரு அரண்மனையில அந்த அரண்மனையில இருந்த ஜமீன் காரணவாரும் அந்த அரண்மனையில வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார பெண்ணும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அப்புறமா பின்னாடி அந்த கொலைக்கு காரணமே காரணவரோட மருமகன் தான் அப்படின்னு அவரை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அந்த கொலைக்கு அப்புறமா அலுமுட்டில் தரவட் அரண்மனையில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கணும். அந்த காரணவரோட ஆன்மா அங்கதான் இருக்கணும். அந்த அரண்மனையை சுத்தி இருக்க எல்லாருமே இன்னமும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. மணிச்சித்திரத்தாழு கதை எழுதின மதுமுட்டம் இந்த அலுமுட்டில் தரவட்க்கு பக்கத்துல தான் வாழ்ந்திருக்காராம். அதனால இந்த வதந்தி எல்லாம் வச்சுதான் மணிச்சித்திரத்தாழு கதையை எழுதியிருக்காருங்க. அப்படியே எக்ஸாக்டா அந்த கதையை எழுதாம அந்த உண்மையான நிகழ்வை பேஸா எடுத்துக்கிட்டு அந்த அரண்மனைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு குடும்பம் வரப்போ அந்த வீட்டுல இருக்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன பொண்ணுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி ஃபிக்ஷனை ஆட் பண்ணி டெவலப் பண்ணி தான் கதையை எழுதியிருக்காருங்க. இத அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹாரர் பிலிமா ட்ரீட் பண்ணாம சைக்கலாஜிக்கல் கனெக்ட் வச்சு நம்பகத்தன்மையோட டெவலப் பண்ணது இந்த கதைக்கு ஒரு மேஜர் பிளஸ். அண்ட் ஹாரர் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம காமெடி போர்ஷன்ஸையும் ஆட் பண்ணி ஒரு பக்காவான கமர்ஷியல் பிலிமா மணிச்சித்திரத்தாழ்வை ரெடி பண்ணி 1993ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சுதான் 2004ல பி. வாசு மணிச்சித்திரத்தாழ்வோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அபிஷியலா இந்த ஆப்தமித்ரா அப்படிங்கிற படமா கனடாவில் விஷ்ணுவர்தன் அண்ட் சௌந்தர்யாவை லீடா வச்சு டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இந்த கதைக்குள்ள வராரு அப்படின்னு பார்க்கலாமா? 2002ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே சொந்தமா எழுதின கதையில நடிச்சுட்டு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் பாபா. பாபா படம் பயங்கரமான ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாபா மோசமான ஒரு டிசாஸ்டரான டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளவுதான், இனிமே அவரோட படம்லாம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பாபாவோட டிசாஸ்டர்னால நம்ம தலைவரும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா எந்த படமும் நடிக்காம இருந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் இமயமலைக்கு பயணம் போயிட்டும் வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2004ல ஆப்தமித்ராவோட சக்சஸ பார்த்துட்டு இதை தமிழ்ல ரீமேக் பண்ண சொல்லி பி. வாசு கிட்ட கேட்டிருக்காரு. அண்ட் அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதே நேரத்துல சொத்து பிரச்சனைனால சிவாஜி சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸும் லாஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ப்ரொடியூசரா களமிறங்கி இருக்காரு. சோ பிரபுவே இந்த படத்துல ஒரு குரூஷியல் ரோல்லையும் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல 2004ஓட கடைசியில ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2005 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சந்திரமுகி. நீங்க கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துமே ரஜினிகாந்த் இந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ரீசன் அவருக்கு நல்லா தெரியும் இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு. ஏன்னா ஆப்தமித்ராவும் ஹிட், மணிச்சித்திரத்தாழுவும் ஹிட், அதே நேரம் கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு. அதனால எக்ஸ்டெண்டட் கேமியோவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடிச்சிருந்திருக்காருங்க. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம்லாம் சில தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருந்திருக்கு இந்த படம். அண்ட் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட வேர்ல்ட் வைட் கலெக்ஷனும் பண்ணிருக்குங்க. அண்ட் இந்த படம் தான்
முதல் 50 crores வேர்ல்ட் வைட் கலெக்ட் பண்ண தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸும் சொல்லுதுங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கம்பேக் குடுத்த படம் வந்து சந்திரமுகின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல பயங்கரமான லாபம் பார்த்தாங்க சிவாஜி கணேசன் புரொடக்ஷன்ஸ். அவங்க அந்த புரொடக்ஷன் மூலியமா பிரபுவும், அவங்க அண்ணன் ராஜ்குமார் கணேசனும் அதுக்கப்புறமா சம்பாரிச்சு எல்லாத்தையும் அடுத்து அசல்ல விட்டு திரும்ப கடனாளியா ஆயிட்டாங்க. அது ஒரு கதை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மணிச்சித்திரத்தாழு யூனிவர்ஸோட ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிச்சித்திரத்தாழு படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்த ஷோபனாக்கு அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுற விதமா 41st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம சந்திரமுகில எப்படி சந்திரமுகி கேரக்டர் தெலுங்கு பேசுற கேரக்டரோ, அதே மாதிரி மணிச்சித்திரத்தாழு படத்துல வர நாகவல்லி கேரக்டர் ஒரு தமிழ் பேசுற கேரக்டர், அண்ட் ஆப்தமித்ரால வர நாகவல்லி கேரக்டரும் ஒரு தெலுங்கு பேசுற கேரக்டர். அதுக்கப்புறமா நம்ம சந்திரமுகி படத்துல வர லக்க 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 டயலாக் அந்த படத்தோட ஒரு மறக்க முடியாத டயலாக்னே சொல்லலாம். ஆனா இந்த டயலாக் எப்படி படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த ஒரு சித்தர் இந்த மாதிரி லக்க 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 அப்படின்னு சொல்லியிருக்காரா. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சிருந்த நம்ம தலைவர் வாசு இந்த சீனை எடுத்துட்டு இருந்தப்போ, சார் இந்த சீன்ல ஏதாவது கேட்சியா ஒரு டயலாக் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நம்ம தலைவர் தான் இந்த டயலாக வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காருங்க. அந்த இமயமலை சித்தரோட ஒரு இம்ப்ரவைஸ்ட் வெர்ஷன் டயலாக் தான் இந்த லக்க 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 டயலாக். சந்திரமுகி படம் எப்படி தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம் நிறைய தியேட்டர்ஸ்ல ஓடிச்சோ, அதே மாதிரி ஆப்தமித்ரா படமும் சரி, மணிச்சித்திரத்தாழுவும் சரி, கிட்டத்தட்ட முக்காவாசி தியேட்டர்ஸ்ல கேரளா அண்ட் பெங்களூர்ல ஒரு வருஷம்லாம் ஓடி இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 3 படமும் அந்தந்த இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கிராசிங் மூவியாவும் இருந்திருக்கு ரிலீஸ் ஆன டைம்ல. சந்திரமுகிக்கு அப்புறமா மணிச்சித்திரத்தாழுவோட கதையை பெங்காலில ராஜ்மோகன்ங்கிற டைட்டில்ல 2005ல ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹிந்தில நம்ம அக்ஷய் குமாரோட ஆக்டிங்ல பூல் புலையா அப்படிங்கிற டைட்டில் ரீமேக் பண்ணி 2007ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மணிச்சித்திரத்தாழுவோட ஒரு ஸ்பின் ஆஃபா கீதாஞ்சலிங்கிற டைட்டில்ல 2013ல மலையாளம் மூவியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல மோகன்லாலும் ஒரு கேமியோ ரோல்லையும் நடிச்சிருந்திருக்காருங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகலையா. இப்படி சந்திரமுகி படத்தை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. உங்களுக்கு சந்திரமுகி படம் எவ்வளவு பிடிக்கும், நீங்க இந்த படத்தை எவ்வளவு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.